வணக்கம் தமிழா, இது நம்ம டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம 10th ஹிஸ்ட்ரி யூனிட் 7ல் இருக்கிற ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் நேஷனலிசம் இந்த லெசனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. எது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணி சொல்லியிருந்தோம். 2 பார்ட்லையுமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பெசன்ஸை பற்றி பார்த்துருந்தோம், அவங்களுடைய ரிவால்ட்ஸு. செகண்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான 1857 நடந்த ரிவால்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். இந்த பார்ட்டில் வந்து நம்ம முக்கியமான ரிவால்ட்ஸ், மற்ற ரிவால்ட்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பெசன்ட் ரிவால்ட்ஸ் அண்டர் க்ரௌன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம பெசண்ட்டு அண்டு ட்ரைபல் வந்து அவங்க 2 பேர் ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்துச்சு, சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம், நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்டினியூஸாக வந்திருந்தா நல்லா புரியும், இல்லைனா என்னடா சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி ரூல் பண்ணுச்சு, அதுக்கு அகெயின்ஸ்டாக பெசன்ட் வந்து என்னென்ன, பெசன்ட்னா என்ன, விவசாயிகள், அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அந்த ஆதிக்கம் வந்து முடிஞ்சு பிரிட்டிஷ் வந்து டைரெக்டாக ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இருந்துன்னா 1858, ஓகேங்களா? இந்திய கவர்மெண்ட் ஆக்ட் 1858 படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ரூல் முடிஞ்சு பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து வந்துருச்சு. இதுதான் செகண்ட் பார்ட்டில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட் ரிவால்ட் அண்டர் க்ரௌன், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே பெசன்ட்ஸ்லாம் எப்படி ரிவால்ட் பண்ணாங்கன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகோ ரிவால்ட், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இண்டிகோ ரிவால்ட் எப்போ நடக்குது, 1859 to 60 வரையும் நடக்குது. இதில் வந்து எது முக்கியமான பாயிண்ட்டு, ஸோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரு தடவை கதையாக சொல்லிடுறேன். இண்டிகோ ரிவால்ட்டு இது எதுக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இண்டிகோனா ஒரு பிளான்ட், ஓகேங்களா? இண்டிகோ வந்து ஒரு டை பிளான்ட், அதாவது ஒரு டை நம்ம சொல்லுவோம், இப்போ டை அடிக்கிறாங்க, ஸோ அந்த இது அதை வளர்க்குறது, அந்த இதோட ரா மெட்டீரியல் தான் இந்த பிளான்ட், ஓகேங்களா? இந்த பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூரோப்னா பிரிட்டிஷ், ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா பெசன்ட்ஸ்கிட்ட, இந்திய விவசாயிகள்கிட்ட நீங்கள் இதை வந்து க்ரோ பண்ணுங்கள், உங்கள் நிலத்தில் வந்து இதை வளருங்க அப்படி சொல்கிறாங்க. இந்திய பெசன்ட்ஸ் வந்து வேறு வழியே இல்லாமல் தான் அதை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இதில் கொடுத்த நான் கதையை தான் சொல்கிறேன், இதில் இருக்கிறத தான் சொல்கிறேன், இல்லாததை நான் சொல்லலை. இதில் இருக்கிறத நான் தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்கிறத தமிழில் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, லேண்ட் இருக்குல்ல, அந்த நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நிலம் வந்து மக்களுக்கு சொந்தமானது இல்லை. ஸோ அது வந்து மணி லெண்டர்ஸ்லேருந்து காசு கடன் வாங்கி அந்த இதில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணையில் பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு காசுலாம் கொடுத்து உங்களுக்கு லேண்ட்லாம் கொடுத்துருக்கோம்ல, ஸோ எங்களுக்காக நீங்கள் இதை பண்ணுங்கன்னு அந்த இண்டிகோ பிளான்ட்டை வந்து கம்பல் பண்ணி பண்ண வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான வருமானம் கிடைக்கல. அது வந்து எந்த அளவுக்கு அவங்க இண்டிகோ கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட தான் விற்கணும். அந்த இண்டிகோ பிளான்ட்டை, அந்த வளர்ந்த அந்த இண்டிகோ பிளான்ட்டை பிரிட்டிஷ்காரங்கிட்ட தான் விற்கணும். விற்கையில் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக அதை வாங்கிடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கே தெரியுது, விவசாயிகளுக்கு வந்து பெரிய நட்டம் தான் ஏற்படுது, ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் ஒன்று வந்து தற்கொலை பண்ணிடுறாங்க, இல்லைனா அவங்களுக்கு இல்லை கடனாளியாகி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த இண்டிகோ ரிவால்ட்டுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும். இந்த இண்டிகோ நீங்கள் வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துலேருந்து புரட்சி வந்து ஏற்படும். அதை தான் அதில் பார்க்கலாம். எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ ரிவால்ட் பிகன் இன் 1859 வந்து எங்கன்னா பெங்கால் தாங்க. எப்போ எந்த இதாக இருந்தாலும் பெங்கால் தான். நம்ம படிக்கிற பாதி இடத்து வந்து பெங்காலில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி ரிவால்ட்லாம், ஓகேங்களா? ஸோ குழப்பிக்காமல் பெங்கால் வந்து ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக பெங்கால் தான் பார்த்துருக்கோம் ரிவால்ட்டில். ஸோ இண்டிகோ ரிவால்ட் வந்து 1859 நடக்கும். எங்கன்னா நதியா டிஸ்ட்ரிக்டில், பெங்காலில் இருக்கிற நதியா டிஸ்ட்ரிக்டில் ஸ்ட்ரைக் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற இண்டிகோ க்ரோயிங் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது பாஸ் ஆகுது. புரியுதா? அதாவது இண்டிகோ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த வளர்க்குறதுனால பிரச்சனை ஏற்பட்டு ஸ்டார்டிங்கில் பெங்காலில் நதியா என்ற டிஸ்ட்ரிக்டில் அந்த ஒரு மாவட்டத்தில் இந்த ரிவால்ட் வந்து நடக்குது. அப்படியே பக்கத்தில் இருக்கிற இண்டிகோ க்ரோயிங் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த பிரச்சனை தெரிய வந்து ரிவால்ட் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கல்கட்டாவில் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இது தொடர்பாக ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காரு. அது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரூட்டாலிட்டி ஆஃப் த பிளான்டர்ஸ்னால்
பிளான்டர்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மீனிங். ஓகேங்களா, எவ்வளோ கொடுமை பண்ணி இந்த பிளான்டர்ஸ் வந்து க்ரோ பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுதான் அதோட கண்டென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 1860 ஒரு ப்ளே வந்து நடக்குது. அது பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. நில் டர்பன். ஓகேங்களா, மிரர் ஆஃப் த இண்டிகோ. இது வந்து யார் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தினபந்து மித்ரா. ஓகேங்களா, இவர் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ளேனா ஒரு நாடகம் மாதிரி. இந்த நாடகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் யூரோப்பு, ஸோ இவங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த இண்டிகோ க்ரோவர்ஸுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய கஷ்டம் என்ன, அது எல்லாத்தையும் சொல்கிற மாதிரியே இந்த ஒரு நாடகம் இருக்குது. ஓகேங்களா, இண்டிகோ க்ரோவர்ஸோட ப்ளைட்னா அவங்களுடைய கஷ்டம் இந்த மாதிரி தான். நில் டர்பன். ஓகேங்களா, அதுக்கு பேர் அந்த ப்ளே பேர் என்னது, நில் டர்பன். யார் இது பண்ணுறா பார்த்தீங்கன்னா தினபந்து மித்ரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்கான் ரியாட்ஸ் வந்து 1875 நடக்குது. இதுவும் சேம் அதே மாதிரி தான். இதில் என்னென்னா ஃபெமைன் இருக்கும். ஃபெமைன்னா வறுமை. அதாவது எங்கன்னா அவங்க ஊரில் டெக்கான் அந்த ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ஃபெமைன் ஏற்படும், வறுமை இருக்கும். மக்கள்னால ஒழுங்காக வந்து டேக்ஸ் பே பண்ண முடியாது லேண்டுக்கு. ஏன்னா அவங்களே கஷ்டப்பட்டு பஞ்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாமல் விவசாயம் ஒழுங்காக இல்லாமல் இருப்பாங்க. அந்த டயத்தில் போய் டேக்ஸ் கேட்டால் அவங்க எப்படி பண்ணுவாங்க? ஸோ அவங்களால டேக்ஸ் கட்ட முடியாது. எப்போ பார்த்தீங்கன்னா May 1875. ஸோ இது கட்ட முடியாதனால மணி லெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய லேண்டை பிடுங்கிறது, அவங்ககிட்ட இருக்கிற எல்லா இதையுமே பிடுங்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால மக்கள் அங்கே இருந்த மக்கள் எங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுபா, அந்த ஏரியா, அந்த வில்லேஜ் பேர் சுபா. எங்கன்னா பூனானா பூனே தான். ஸோ அந்த ஏரியாவில் இந்த டெக்கான் ரியாட் வந்து ஸ்டார்டிங் இது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற 30 வில்லேஜஸ், அந்த பூனா அந்த இடத்துல இருக்கிற 30 வில்லேஜஸும் இவங்க கூட சேர்றாங்க அந்த ரியாட்டில். ரியாட்னா கலவரம். ஓகேங்களா, ரியாட்னா வேறு ஒன்றும் இல்லை, கலவரம். இது எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா பூனேயில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த மணி லெண்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து குஜராத் மணி லெண்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த டெக்கான் ரியாட் வந்து நடந்திருக்கு 1875. அவ்வளோதான் இதில் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சிலபஸில் இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், எக்கனாமிக் கிரிட்டிக்யூ, அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸு, மிலிட்டன்ட் நேஷனலிசம், இந்த 4 இது வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். நேஷனலிசம்னால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பற்று, தேசப்பற்று. இது எல்லாமே எப்போ ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா 19th century மிடில் இது ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 19th century எல்லா மக்களுக்கும் ஒரு தேச உணர்வு எல்லாமே ஒரு ஆளுக்கும் வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி வந்தது யாருக்கு நடுவில் அதிகமாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பீப்புள்லே மிடில் கிளாஸில் இங்கிலீஷ்லாம் லேர்ன் பண்ணி கற்றுட்டு அவங்களுக்கு கீழே அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே பிரிட்டிஷுக்கு கீழே. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேட்ரியாட்டிக், இந்தியன்ஸ் பேட்ரியாட்டிக் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதை தான் இதில் சொல்ல வராங்க இந்த ஃபஸ்ட் பேரா செகண்ட் பேராவில். இதில் பார்த்தீங்கன்னா எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 1852. இதுதான் இந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. யார் அதை ஸ்டார்ட் பண்ணுறா அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த லெசனில் பார்க்கலாம். இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட ஒரு சபா வந்து சேரும். அது என்ன தெரியுமா, மெட்ராஸ் மகாஜன சபா வந்து இதோட சேர்ந்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். ஓகேங்களா, அது எப்போனா 1866 இருக்கும். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. இந்த சொன்னேன்னா மெட்ராஸ் மகாஜன சபாவோட அந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து சேர்ந்துடும். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் மொதல் ஸ்டார்ட் பண்ணாங்க 1852. கசுலு லக்ஷ்மி நரசு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா, அது வந்து இந்த இல்லை, நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். கசுலு லக்ஷ்மி நரசு அவரும் இன்னொருத்தர் ஸ்ரீனிவாசரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் அவங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒழுங்காக கண்டினியூ பண்ண முடியாதனால 1884 வந்து மெட்ராஸ் மகாஜன சபாவோட சேர்ந்துருவாங்க. ஓகேங்களா, மெட்ராஸ் மகாஜன சபா வந்து ஒரு சபா, இது நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூன சர்வஜனிக்க சபா. இது யாருன்னா எம்ஜி ரானடே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா, இதெல்லாம் இல்லை, வேணா நீங்கள் இப்போ நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு தடவை லிசன் பண்ணிக்கோங்க. பூன சர்வஜனிக்க சபா 1870 ஸ்டார்ட் ஆகுது. பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் 1885.
இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் கொலோனியலிசம். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, விமர்சிக்கிறாங்க நம்மளுடைய எக்கனாமிக்கை. எதோட எக்கனாமிக்னா இந்தியாவோட எக்கனாமிக்கு. யார் வந்ததுக்கப்புறம் கொலோனியலிசம்னா காலனித்துவம்னு தமிழில் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட எக்கனாமிக் வந்து எவ்வளோ கீழே போயிருச்சுன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. யார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நாரோஜி, ஜஸ்டிஸ் ரானடே, ரோமஸ் சந்திர டூட், இவங்க 3 பேருமே இதை இந்தியா வந்து ரொம்ப பெரிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் இருந்திருக்கும் பிரிட்டிஷ் இல்லாட்டினா. ஆனால் பிரிட்டிஷ் வந்தனால நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் விமர்சிச்சுட்ருப்பாங்க. ஸோ அதுதான் அதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் அண்ட் மெத்தட். ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 ஸ்டார்ட் ஆகும். யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆலன் ஆக்டவன் ஹியூம். இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா, அந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல, இவர் தான் ஆலன் ஆக்டவன் ஹியூம். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர் தான். இவர் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ எந்த இதெல்லாம் மேஜரான பிரசிடென்சி அப்போ இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவான 3 பிரசிடென்சி, பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா. இந்த 3 தான் ஆக்டிவான பிரசிடென்சியாக அப்போ இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 பார்த்தீங்கன்னா உமாஸ் சந்திர பானர்ஜி. இவர் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து எங்கே நடத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, எப்போ நடத்திருக்காங்கன்னா 1885 28 டிசம்பர் வந்து நடத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு செஷன் வந்து அவங்க எல்லாமே கூட்டணி போட்டு பேசுகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிலிட்டன்ட் நேஷ்னலிசம். மிலிட்டன்ட்னா அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்ட்ரி படிக்கிறோனாலே அந்த ஐஎன்எம் கான்செப்டுக்குள்ளே வந்தாலே ஒரு 3 விதமான பீப்புள்ஸ், மிதவாதி, மாடரிஸ்ட்டு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மெத்தட் ஆஃப் மாடரேட் லீடர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா பிரிட்டிஷ் கூட மாடரேட்ஸ்னால் மிதவாதிகள். அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, பிரிட்டிஷ் கூடயே ஒன்றா போய் அவங்க கூட கேட்டு பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது பூரா காமெடித்தனமாக போயிடும். இவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து அவங்கள கலாய்ச்சிட்ருப்பாங்க. ஸோ இதான் உண்மையிலே இதுதான் பண்ணிகிட்ருப்பாங்க. கிரிட்டிசைஸ்னால் ஒன்றும் இல்லை, அவங்கள ஏளனம் பண்ணுறது, ஒழுங்காக இது பண்ண மாட்டுறாங்கன்னு சும்மா. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குன்னா அவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டாக, அந்த மாதிரியே மாடரேட்ஸ்ட்டும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் அகேன்ஸ்டாக பேசிக்கிறாங்க. மாடரேட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் கூட நம்ம அவங்க கூடயே இருப்போம், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்போம், அப்போ தான் நம்ம அவங்க சொல்கிறத நம்ம கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியே நம்ம அவங்க சொல்கிறத கேட்போம், அப்போ அவங்க சொல்கிறத நம்ம கேட்பாங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கேட்க மாட்டாங்க பிரிட்டிஷ். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, நம்ம போர் தொடுப்போம், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இதுதான் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்த்தீங்கன்னா 1905 நடக்குது. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ நடக்குது, 1905. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து கொண்டு வரா, எந்த பிரிட்டிஷ் ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் கர்சன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கர்சன்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் கர்ஸ்னால் என்ன தெரியும், சாபம். இவன் வந்தனால நம்மளுக்கு ஒரு சாபம்னா என்னென்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் என்னென்னா பிளவு. பெங்காலை வந்து 2ஆக பிளந்துடுறாங்க. இதில் கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால்னு 2ஆக பிரிச்சுருவாங்க. இதில் நம்மளுக்கு கொடுக்கல. நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வெளியில் போய் பார்த்தா தான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். இதில் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோலாம் பெரிய டீட்டெயிலெலாம் கொடுக்கல. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டீட்டெயில்டாக ஒரு கான்செப்டை பார்த்து முடிச்சிடலாம். நீங்கள் போய் தனியாலாம் தேடி பார்த்து படிக்கலாம் தேவையில்லை. ஸோ நம்ம சேனலே நீங்கள் பார்க்கலாம். லார்ட் கர்சன் வந்து ஒரு கர்ஸ். எதுக்குன்னா அவர் வந்து பெங்காலை வந்து 2ஆக பிரித்து விட்ருவார். எப்படி பிரிப்பார்னா, மத அடிப்படையில், இன அடிப்படையில், மொழி அடிப்படையில், இந்த 3 அடிப்படையில் வச்சு இந்த ஆள் பிரித்து விட்ருவார். எப்படின்னா வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால்னு 2ஆக பிரிச்சுட்டு ஒரு வெஸ்ட் பெங்காலும் ஈஸ்ட் பெங்கால் பிரிச்சிருப்பார். ஒரு பெங்காலில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க, இன்னொரு பெங்காலில் ஹிந்துஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் பிரிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பெங்காலி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவரை கம்மி பண்ணணும்னு நினச்சிருப்பார். அப்போ தான் இவர் வந்து அங்கே வந்து எதுவுமே, அதாவது அகெயின்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு ஏற்படுத்தணுன்னு தான் இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலே பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு அது தேவையே இல்லை, அது பிரிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் பிரிக்கிறாங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் பெங்காலில் வந்து நிறைய அகெயின்ஸ்டாக நடத்திட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் பிரிக்க முடியும்னு. ஸோ இந்த மாதிரிலாம் ஹிந்து முஸ்லீம் டிவைடு வந்து
பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி யார் கொண்டு வந்திருப்பா பார்த்தோம், லார்ட் மின்டன். ஓகேங்களா, ஸோ அவர் தான் கொண்டு வந்திருப்பார் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அந்த மாதிரி பாலிசியை இவங்க கொண்டு வந்திருப்பாங்க, லார்ட் மின்டோ. ஓகேங்களா, MINTO. ஓகேங்களா, அவர் கொண்டு வந்திருப்பார் டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்து அண்ட் முஸ்லீம் டிவைடு வந்து இதோட அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, பெங்காலி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வீக்கன் பண்ணணும் அமாங் யாருக்குள்ளனா நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டு, அதாவது தேசியவாத இயக்கங்கள்னு சொல்கிறாங்களா, ஸோ அவங்களிடையே அந்த பெங்காலி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மி பண்ணணும். அப்புறம் 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் கீழே இந்த பெங்காலை வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் பெங்கால் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி அவங்க மைனாரிட்டி ஆக்கணும். ஸோ இதுதான் அவருடைய நோக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முஸ்லீம்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்போ இருந்த முஸ்லீம்ஸ் வந்து அவருடைய சூழ்ச்சி அவ்வளோ பெருசாக தெரியாமல் ஓகே இந்த மாதிரிலாம் சொல்லி விட்டுருப்பாங்க. ஸோ கர்சன் வந்து முஸ்லீம்ஸ் தட் இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்சன் அஷ்யூர்டு முஸ்லீம்ஸ் தட் இந்த நியூ ப்ரொவின்ஸ் ஆஃப் ஈஸ்ட் பெங்கால் முஸ்லீம் would enjoy unity. அதாவது ஈஸ்ட் பெங்கால், அதாவது இப்போ இருக்கிற பங்களாதேஷ். ஓகேங்களா, ஸோ அந்த ஈஸ்ட் பெங்கால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நல்லா உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும், எல்லாமே முஸ்லீம்ஸாக இருக்கிறனால உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும், முகல்ஸ் பீரியடில் இருந்த மாதிரி ஸோ இருக்கலாம் லைக் தட் அப்படிலாம் பேசி சமாளிச்சு விட்றாரு. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்தியாவில் இருக்குது இப்போ. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட்டு பார்க்கலாம். ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் வந்து எப்போ இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இயர் வந்து இதில் சரியாக கொடுக்கல, 1905 டேட் வந்து கொடுக்கல. இதில் 1905 அக்டோபரில் தான், அக்டோபர் 16 இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால் வந்து அஃபிஷியலி பார்ட்டிஷன் இயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் இருக்குல்ல, இந்த டாப்பிக்கு ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கொடுக்கல. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, August 7, 1905 வந்து இந்த ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் வந்து நடத்தியிருக்காங்க. அப்படி நடத்தியும் நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்காம அஃபிஷியலாகவே பெங்காலை வந்து எப்போ பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 16th October 1905. ஓகேங்களா, இப்போ நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு இதில் கொடுக்கல. அது டேட்டு பார்த்தீங்கன்னா August 7, 1905 வந்து இந்த ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட், அதாவது ஒரு இயக்கம். ஆன்டி பார்ட்டிஷனாக பார்ட்டிஷனுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது பிளவுக்கு எதிராக ஒரு இயக்கம் வந்து இயங்குது. எப்போனா August 7, 1905. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மூமெண்ட்டில் இந்த இயக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷோட குட்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ணுறாங்க. பாய்காட்னா என்னென்னா புறக்கணிப்பு. அவங்க பொருளை நம்ம வாங்கக்கூடாது, அவங்களோட இம்போர்ட் பண்ண எல்லா பொருளையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. காட்டன் தான் நம்மளுடைய பருத்தி இது யூஸ் பண்ணுறது, பருத்தினாலான சட்டை, இந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் மார்னிங், அதாவது துக்க நாள்னு எந்த நாளை சொல்கிறாங்கன்னா 16th October 1905 சொல்கிறாங்க. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மக்கள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, போய் கங்காவில் போய் நீராடிட்டு கல்கட்டா அதில் போய் நடந்து வந்தே மாதரம் அந்த பாட்டெலாம் பாடிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. thousands ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நடந்திருக்காங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய்காட் அண்ட் சுதேஷி மூமெண்ட் இன் பெங்காலில் பார்த்தீங்கன்னா பாய்காட் பண்ணுறது, ஏற்கனவே பாய்காட்னா என்ன சொல்லிட்டேன், புறக்கணித்தல். சுதேஷினா நம்ம இந்தியன்ஸோட பொருளை வந்து மக்களிடையே நிறைய பரப்புறது. புரியுது? அப்போ அதாவது ஒரே கன்க்ளூஷன் தான், பாய்காட்டும் சுதேஷியும் ஒன்று தான். பாய்காட்னா என்னது, பிரிட்டிஷ் இதை வேணான்னு சொல்லிட்டு இந்தியன் மக்களோட பொருள், இந்தியாவில் மேட் பண்ண பொருளை இந்தியன்ஸுக்கு நம்மளுக்கு மக்களிடையே கொடுக்குறது. ஸோ இது ரெண்டுமே இன்டர்லிங்க் பண்ணது தான். இது வந்து பெங்காலில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, பேசிவ் ரெசிஸ்டன்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய போகும். நம்ம முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்டிவ்னா நம்ம பில்டிங்ஸு, ஸோ அது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது. பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பாய்காட் பண்ணுறது, அந்த பொருள் எல்லாமே ஃபாரின் குட்ஸ் எல்லாமே பாய்காட் பண்ணுறது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு எல்லாமே போகாமல் இருக்கிறது, ஆஃபீஸுக்கு போகாமல் இருக்கிறது, கோர்ட்டுக்கு அவங்க கவர்மெண்ட் கொடுத்த பட்டம்லாம் வேணாம் சொல்கிறது, அவங்க கொடுக்குற எதுவுமே வேணாம், சலுகை வேணாம், இந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் இந்த பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிலிட்டன்ட் நேஷனலிசம். இந்த மிலிட்டன்ட் நேஷனலிசமில் லாலா லஜ்பத் ராய் யாருன்னா பஞ்சாபை சேர்ந்தவர், பாலகங்காதர் திலக் மகாராஷ்டிரா. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் மாட்ரேட்ஸ் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த இவங்க சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பாங்க. லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலக், பிபின் சந்திரபாய், இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா சுதேசி பீரியடில் வந்து ரொம்ப முக்கியமான லீடர்ஸாக இருக்காங்க. சரிங்களா, அவங்க 3 பேரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லால், பால்,
பால். ஓகேங்களா, லால், பால், பால் வந்து ட்ரிமுவைரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க 3 பேர் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தவர், பெங்காலை சேர்ந்த ஒருத்தவர், மகாராஷ்டிரா சேர்ந்த ஒருத்தவர். ஸோ அவங்க 3 பேருமே இருக்கிற ஏரியா வந்து ஹாட் பெட் ஆஃப் மிலிட்டன்ட்னு சொல்லுவாங்க. டூட்டுகுரியன் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டூட்டுகுரியனில் நம்ம தமிழர் ஒருத்தவர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் வந்து பண்ணியிருப்பார். யாருன்னா வி.ஓ. சிதம்பரனார். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் சுதேசி ஆக்டிவிட்டி வந்து ஈடுபட்டிருப்பார். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் அப்படின்னா என்னடா ஸ்வராஜ் பார்ட்டி அப்படி இப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்வராஜ்னா செல்ஃப் ரூல், சுயமாக நாங்கள் தான் ரூல் பண்ணுவோம் எங்கள் நாட்டை, அந்த மாதிரி சொல்கிறது தான் ஜென்ரலாக. ஸோ இதோட கோல் என்ன, இது யாரோட கோலாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸோட கோலாக இருக்குது. மாட்ரேட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மிதவாதிகள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் விடுதலை கொடுங்க அந்த மாதிரியே. ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா எங்களுக்கு பூரண விடுதலை எங்களுக்கு வேணும், அதான் கம்ப்ளீட் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அதில் சொல்லுவாங்க. இதில் வந்து திலகர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, திலகரை பொறுத்தளவுக்கு ஸ்வராஜ்னா என்னென்னா கம்ப்ளீட் அட்டானமி அண்ட் டோட்டல் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபாரின் ரூல். மொத்தமாக சுயாட்சி எங்களுக்கு வேணும் இந்தியர்களுக்கு, டோட்டல் ஃப்ரீடம், ஃபாரின் ரூல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வேணால் மொத்தமாக எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், லெசன் முடிய போகுது இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டோட. ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து யார் ஆரம்பிக்கிறா பார்த்தீங்கன்னா லோக்மணிய திலக்னும் அவரும் ஒன்று தான், பாலகங்காதர் திலக்கும் ஒன்று தான், அன்னி பெசன்ட் இவங்க 2 பேருமே ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 1916 1918 வரையும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் வாய் ஸ்லிப் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 1916 1918 வரையும் அவங்க 2 பேருமே ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. ஹோம் ரூல் மூமெண்ட்னா என்னென்னா, எங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆட்சி, அதாவது பிரிட்டிஷ்குள்ளே நாங்கள் வந்து சுயமாக இருக்கோம், அட்டானமஸாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான். எதுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 1 நடந்துச்சுல, இது கதையை சொல்லிக்கிறேன். வேர்ல்டு வார் 1 நடந்துச்சுல, அப்போ வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, பிரிட்டிஷ் கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. என்ன நினச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஹோம் ரூல் லீக்கு அதை பேக்ரவுண்டாக வச்சு தான் இந்தியா போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்மளுக்கு தனியாக ஆட்சி பண்ண கொடுத்துருவாங்க பிரிட்டிஷ்காரங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு நினச்சி பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தா ஆனால் பிரிட்டன் வந்து இந்தியாக்காரனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டாக 1914. ஆனால் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கடைசி பிரிட்டிஷ் வந்து எதுவுமே நம்மளுக்கு பண்ணலை, செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே பண்ணலை. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்லாம் லீக்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு தனியாக வேணும், செல்ஃப் கவர்மெண்ட் எங்களுக்கு வேணும், ஸோ நாங்கள் அதுக்காக தான் அவங்க கூடலாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஸோ அதுதான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் என்ன, ஹோம் ரூல் மூமெண்ட் யார் கொண்டு வந்தால், லோக்மணிய திலக், அன்னி பெசன்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, 1916. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ். இது எதுக்கு, இந்த ஹோம் ரூல் எதுக்குன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ்க்காக. டொமினியன் ஸ்டேட்டஸ் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, இதுக்கு எல்லாமே பிரிட்டிஷ்காரன் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஆட்சி பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டான். பிரிட்டிஷ்காரனுக்கு மாதிரியே பிரிட்டிஷ் தான் அந்த இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸை கொடுத்துட்டாப்புல, என்னன்னா நீங்களும் உங்களுடைய ராஜ்யத்தை அமைச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பார். யாருக்குன்னா ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து. இதுக்கப்புறம் எங்களுக்கும் அந்த மாதிரி இந்தியாவுக்கும் கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரன் அதை மறுத்திருப்பேன், ஏன்னா அவன் இன்னும் நிறைய சொரன்ற வேலை நிறைய